சமய பொதுமை தொடர்பான செய்திகள் தமிழில். தாய்மானவர் ஊர் திருமறைக்காடு நாகப்பட்டினம் வேதாரண்யத்தில். பெற்றோர் கேடிலியப்பர் கெஜவல்லி அம்மையார். மனைவி மட்டுவார் குழலி. காலம் 18ஆம் நூற்றாண்டு. இயற்றிய நூல்கள் தாய்மானவர் திருப்பாடல் திரட்டு 1452 பாடல்கள் இருக்குது. சிறப்புகள்: திருச்சியை ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்க நாயக்கரிடமும் தாய்மானவர் என ஆட்சியிலும் கருவூல அலுவலராக இருந்தார். திருச்சி தாய்மானவர் திருவள்ளுவர் பிறந்த மேல் தாய்மானவரின் பெயர் சூட்டப்படுது. தாய்மானவர் நினைவு இல்லம் ராமநாதபுரம் லட்சுமிபுரத்தில் உள்ளது. இறந்தது. திருமூலர் மரபில் வந்த மௌனகுரு என்பவரின் ஆசியும் அருளும் சிறந்து விளங்கினார். முத்தே பவளமே மொய்த்த பசு பொற்சுடரே சித்தே என்னுள்ள தெளிவே பராபரமே. தாய்மானவர் திருப்பாடல் திரட்டு. அருள் பழுத்த பழச்சுவையே கரும்பே தேனே ஆரமிர்தே என் கண்ணே அரியவன. தாய்மானவர் திருப்பாடல் திரட்டு. தமிழ் மொழியின் உபநிடதங்கள் தாய்மானவர் பாடல்கள். எல்லாரும் இன்புற்றிருக்க நினைத்தவர் தாய்மானவர். அன்பர் பணி செய்ய ஆர்வம் கொண்டவர் தாய்மானவர். அன்பை பெருக்கி எனது ஆருயிரை காக்க வந்த இன்பப் பெருக்கே இறையே பராபரமே தாய்மானவர். அடுத்து ராமலிங்க அடிகள். ராமலிங்க அடிகள் ஊர் மருதூர் சிதம்பரம் வட்டம் கடலூரில். பெற்றோர் ராமையா சின்னம்மையார். காலம் 5/10/1823 முதல் 30/1/1874 51 வயது வரை. இயற்றிய நூல்கள்: ஜீவகாருண்ய ஒழுக்கம், மனுமுறை கண்ட வாசகம், வடிவுடை மாணிக்க மாலை, எழுத்தறியும் பெருமான் மாலை, தெய்வமணி மாலை. இவருடைய பாடல்கள் திருவருட்பா என தொகுக்கப்பட்டது. இயற்றிய நூல்கள்: ஜீவகாருண்ய ஒழுக்கம், மனுமுறை கண்ட வாசகம், வடிவுடை மாணிக்க மாலை, எழுத்தறியும் பெருமாள் மாலை, தெய்வமணி மாலை. இவருடைய பாடல்கள் திருவருட்பா என தொகுக்கப்பட்டது. பதிப்பித்த நூல்கள்: சின்மய தீபிகை, ஒளிவிலொடுக்கம், தொண்டமண்டல சதகம். சிறப்பு பெயர்கள்: திருவருட்பிரகாச வள்ளலார், ஓதாது உணர்ந்த பெருமான், வள்ளலார், புரட்சி துறவி, பசி பிணி மருத்துவர். சிறப்புகளாம்: உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரிவன் என்றும் பெரிய புராண பாடலை ராமலிங்க அடிகளார் 9 வயதில் பாடி சொற்பொழிவாற்றினார். தில்லையில் இறை வழிபாட்டின் போது விழி அசைக்காமல் இறைவனை பார்த்து சிரித்ததை கண்ட ஆலய அந்தணர் அக்குழந்தையை இறையருள் பெற்ற திருக்குழந்தை என பாராட்டினார். 1865 வடலூரில் சன்மார்க்க சங்கத்தையும் 1872 ஞான சபையும் நிறுவியவர். வடலூரில் சத்திய தர்ம சாலையை நிறுவியவர். இவர் 5வது குழந்தையாக பிறந்தவர். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடிய மனமுடையவர். ராமலிங்க அடிகள். கண்ணில் கலந்தான் கருத்தில் கலந்தான் என் எண்ணில் கலந்தே இருக்கிறான். ராமலிங்க அடிகளார். திருவருட்பா 5818 பாடல்களையும் 6 திருமுறைகளையும் கொண்டுள்ளது. மண்ணுலகதிலே உயிர்கள் தாம் வருந்தும் வருத்தத்தை ஒரு சிறிதேனும். ராமலிங்க அடிகளார். அகத்தே கருத்து புறத்தே வெளுத்து இருந்த உலகம் அனைவரையும் சகத்தே திருத்த. ராமலிங்க அடிகளார். ராமலிங்க அடிகளார் ஆசிரியர் சபாபதி. திருவொற்றியூர் சந்நிதி வீதியில் திண்ணையில் அமர்ந்திருந்த திகம்பர சாமியார் அவ்வழியில் செல்லும் மனிதர்களை அதோ மாடு போகிறது, ஆடு போகிறது, நரி போகிறது என்றவர். சென்னை கந்தக்கோட்டத்தில் இறைவனை ராமலிங்க அடிகளார் மனமுருகி பாடிய பாடல்களின் தொகுப்பு தெய்வமணி மாலையாகும். ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். தெய்வமணி மாலை சிவபெருமான் மீது பாடப்பட்டது. வடிவுடை மாணிக்க மாலை மற்றும் எழுத்தறியும் பெருமாள் மாலை பாடலானது திருவொற்றியூர் சிவபெருமான் மீது பாடப்பட்டதாகும். கலையுரைத்த கற்பனையை நிலையெனக் கொண்டாடும் கண்மூடி விளக்கமெல்லாம் மண்மூடி போக. ராமலிங்க அடிகளார். ஒத்தாரும் உயர்ந்தாரும் தாழ்ந்தாரும் எவரும் ஒருமையுளர் ஆகி உலகியல் நடத்திட வேண்டும். ராமலிங்க அடிகளார். தாயுமானவர் வள்ளலாரும் சமகாலத்தவர்கள் சங்கடம் விளைவிக்கும் ஜாதியையும் மதத்தையும் தவிர்த்தேன். ராமலிங்க அடிகளார். பெண்ணினுள் ஆணும் ஆணினுள் பெண்ணும் அன்னுற வகுத்த அருட்பெருஞ்சோதி.
ராமலிங்க அடிகளார். அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை வள்ளலார். எத்துணையும் பேதம் உறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணின் உள்ளே வித்தகர் தம் அடியருக்கு ஏவல் புரிந்திட என் சிந்தை மிக விளைந்ததாலே. ராமலிங்க அடிகளார். உயிரிரக்கமே பேரின்ப வீட்டின் திறவுகோல். ராமலிங்க அடிகளார். அப்பா, நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும். ஆறுயிர்கட்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும். ராமலிங்க அடிகளார். உரைமுடி வாள் கொண்டு ஒருவரை ஒருவர் உயிரறச் செய்தன்னா. எனவே தலையுறச் சிறியோன் கேட்ட போதெல்லாம் தளர்ந்து உளம் நடுங்கின்று அயர்ந்தேன். ராமலிங்க அடிகளார். புதுநெறி கண்ட புலவர் உரைமுடி வாள் கொண்டு ஒருவரை ஒருவர் உயிர் அறச் செய்தனர். எனவே தலையுறச் சிறியேன் கேட்டபோதெல்லாம் தளர்ந்து உளம் நடுங்கி நின்று அயர்ந்தேன். ராமலிங்க. திருவருட்பா 6 தொகுதிகளை கொண்டது. புதுநெறி கண்ட புலவர் என ராமலிங்க அடிகளாரை பாரதியார் போற்றியுள்ளார். இறைவன் திருவருளை பெறுவதற்காக பாடப்பட்ட பாடலின் தொகுப்பு திருவருட்பா. பிள்ளை பெரு விண்ணப்பம் பகுதி திருவருட்பாவில் இடம்பெற்றுள்ளது. வான் கலந்த மாணிக்க வாசகா, நின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கள். கற்கருப்பஞ்சாற்றினிலே திருவருட்பா 6 தொகுதிகளை கொண்டது. புதுநெறி கண்ட புலவர் என ராமலிங்க அடிகளாரை பாரதியார் போற்றியுள்ளார். இறைவன் திருவருளை பெறுவதற்காக பாடப்பட்ட பாடலின் தொகுப்பு திருவருட்பா. பிள்ளை பெரு விண்ணப்பம் பகுதி திருவருட்பாவில் இடம்பெற்றுள்ளது. வான் கலந்த மாணிக்க வாசகா, நின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கள். நற்கருப்பஞ்சாற்றினிலே தேன் கலந்து பால் கலந்து செழுங்கனிச்சின் சுவை கலந்து என் ஊன் கலந்து உயிர் கலந்து உவட்டாமல் இனிப்பதுவே வள்ளலார். வளரும் பிள்ளைகளுக்கு வள்ளலார் வழங்கிய அறிவுரைகள் பின்வருமாறு. தந்தை தாய் மொழியை தள்ளி நடக்காதே. குருவை வணங்க கூசி நிற்காதே. வேலுக்கு ஒழுங்கும் விருட்சம் அளிக்காதே. மனமொத்த நட்புக்கு வஞ்சகம் செய்யாதே. பொருளை இச்சித்து பொய் சொல்லாதே. ஏழைகள் வயிறு எரியச் செய்யாதே. பசித்தோர் முகத்தை பாராதிராதே. இறப்போர்க்கு பிச்சை இல்லை எண்ணாதே. தானம் கொடுப்போரை தடுத்து நிறுத்தாதே. வள்ளலாரின் பன்முக ஆற்றல்கள். சிறந்த சொற்பொழிவாளர், போதகாசிரியர், உரையாசிரியர், சித்த மருத்துவர், பசிப்பினி நீக்கிய அருளாளர், பதிப்பாசிரியர், நூலாசிரியர், இதழாசிரியர், இறையன்பர், ஞானாசிரியர், அருளாசிரியர். பெற்ற தாய் தன்னை மகமறந்தாலும் பிள்ளையை பெருந்தாய் மறந்தாலும் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும்